இட்லி மாவு தோசை மாவு தீர்ந்துருச்சா அப்போ நம்ம எல்லாரோட அடுத்த ஆப்ஷன் கோதுமை தோசையாக தான் இருக்கும். அந்த கோதுமை தோசையை கொஞ்சம் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நல்லா ஊற விட்டுருங்க. மாவு நல்லா ஊறினா தோசை நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கங்க. கோதுமை மாவை விஸ்கு வச்சு கலக்கும்போது கட்டி இல்லாமல் ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு கூட க்ரஷ் பண்ண ஜீரகம் கொஞ்சம், நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மாவை எடுத்து ஊற்றுற அளவுக்கு நல்லா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கட்டும். இப்போ ஒரு சூடான தோசைக்கல்லில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியாக கோதுமை மாவு தோசை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.